பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது. 46 வயது உள்ள ஒரு மதிக்கத்தக்க உள்ள ஒரு பெண்ணின் ஜாதகம். 22/3/1980 பிறந்த ஒரு ஜாதகம். சனிக்கிழமை அன்னைக்கு 1 மணி 5 நிமிஷம் இந்த கருவில் பிறந்த ஒரு ஜாதகம். அதாவது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு தலைப்பு, இந்த ஜாதகத்தோட ஒரு கேள்வி, அதாவது தசாநாதன் குடும்பாதிபதியா வந்து போய் பாக்கியத்தில் உட்காந்துட்டான். அப்ப இதோட கேள்வி என்று பார்க்கும்போது மாரகத்தை கொடுக்குமா பாக்கியத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் ஸ்தானம் வந்து ஒரு மாரகத்தை சொல்லக்கூடிய இடம், 2ஆம் இடமும் 7ஆம் இடமும். ஆனா இந்த ஜாதகத்துல 2ஆம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் போய் பாக்கியத்தில் உட்காந்துட்டாரு. அதனாலதான் இந்த தலைப்பு, அதாவது மாரகத்தை கொடுக்குமா பாக்கியத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பிறந்த லக்னம் என்று பார்க்கும்போது தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அப்ப ராசி லக்னமே 6-8 வந்துருச்சு. அப்ப ராசி லக்னமே 6-8 வந்தாலும் ஒரு போராடக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வலுத்தாவே அவங்க வேலையில் இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலையில் இல்லைன்னா வாழ்க்கையே போராட்டம் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஒன்று கடனுக்காக போராடணும், இல்லை நோய்க்காக போராடணும், இல்லை பிரச்சனையோட போராடணும், இப்படிங்கிற போராடத்தன்மையை கொடுத்துரும். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஆரம்ப கால தசா சந்திரமகா தசா இருப்பு என்று பார்க்கும்போது 4 வருஷம் 11 மாதம் 14 நாள் இருப்பு. அதுக்கப்புறம் வந்த திசையை பார்க்கும்போது செவ்வாய் திசை, ராகு திசை, குரு மகா திசை, இப்போ சனி மகா திசை. இந்த திசையெல்லாம் பாருங்க, எல்லாம் பாக்கியத்தில் உட்காந்து திசை நடத்தி இருக்குது. செவ்வாய் திசையும் பாக்கியத்துல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசையும் பாக்கியத்துல, குரு திசையும் பாக்கியத்துல. அப்ப இந்த தசாநாதனங்கள் எல்லாமே ஒரே சாரத்தில் இருக்காங்க. அதாவது ராகுவும் மகத்தோட சாரம், செவ்வாயும் மகத்தோட சாரம், குருவும் மகத்தோட சாரம். அப்ப இவங்க எல்லாம் ஒரே சாரத்துல வந்து அந்த பாவமும் திரிசூனியமாயி போச்சு. இப்ப அடுத்தது 4வது தசை, அதாவது இந்த ஜாதகத்துக்கு 5வது திசையா வரக்கூடியது சனி மகா திசை. 4 திசை முடிஞ்சிருச்சு. இப்ப 5வது திசை சனி தசையில சுய புத்தி நடக்குது. 2006 ஆரம்பிச்சிச்சு, மார்ச்ல ஆரம்பிச்சு 2029 மார்ச் வரைக்கும் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. இப்ப சனி எதுல உட்கார்ந்திருக்காரு? அவரும் சிம்மத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. இப்ப ஒரு ஒரு பாவத்துல வந்து 4 கிரகங்கள் உட்கார்ந்திருக்குது. இப்ப இந்த 4 கிரகத்தோட தன்மைகள் என்னன்னு பார்க்கும்போது, இதெல்லாம் நட்பு வீடா, பகை வீடான்னு பார்க்கணும். இப்ப குருவுக்கு நட்பு வீடு, செவ்வாய்க்கு நட்பு வீடு, ராகுக்கு சனிக்கு சிம்மம் வந்து ஒரு பகை வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாகாலங்கள் சனி தசாலும் சுய புத்தி. அந்த பாவம் வேற திரிசூனியம் ஆயிடுச்சு. அப்ப திரிசூனியமாய் வேற பரிவர்த்தனை ஆயிருக்குது. அதாவது குருவும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம். அப்போ இதுல 3 தசா முடிஞ்சிருச்சு. இப்ப 4வது தசா. ஒரு ஜாதகத்தை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு ஜாதகமா இருக்குது. ஏன்னா ஒரே பாவத்தில் அமர்ந்து அது 4 கிரகமும் தசா வரிசையா வந்திருக்குதுன்னா பாத்துங்க, அந்த பாவ திரிசூனியம். இப்ப 4வது தசை, இப்ப நான் இந்த இந்த பாவத்துக்குள்ள 4வது தசையா சனி தசை வந்துருச்சு இந்த ஜாதகத்துல. அப்போ 3 தசையை கடந்து வந்துட்டாங்க. இந்த ஜாதகர் வந்து ஒரு பெண்மணி 3 தசையை கடந்து வந்துட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய தசாக்கள் கர்மக்காரனோட தசா, ஆயுள்காரனோட தசா. அப்ப சனி மகா திசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆயுளுக்கு உண்டான ஒரு பங்கத்தை கொடுத்துருமா, இல்ல ஒரு மாரகத்தை ஏற்படுத்திடுமா, இல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்குமா அப்படிங்கிற அவங்களோட ஒரு கேள்வி, பிரச்சனை. இந்த ஜாதகத்துக்கு இப்ப பிரச்சனை மேலோங்கி இருக்குது. இதுல இருந்து இவங்க மீண்டு வருவாங்களா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன். அப்ப நம் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க நாம இந்த ஜாதகத்துக்கு ஆய்வு எடுக்கும்போது இப்ப எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ராசி ராசி வலுவா இருக்குது. லக்கணத்தோட ராசி வலுவா இருக்குது. ராசி உச்சம் பெற்று இருக்குது. அப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காரு? அவரும் போய் 12ஆம் இடத்துல திரிசூனியத்துல உட்கார்ந்துட்டார். ராசிக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்தும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தார். இப்ப லக்கணாதிபதியா வரக்கூடியது யாரு? குரு பகவான். தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்துல தான் இருக்கார். அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இருக்கிறத அனுபவிக்கலாம். சொத்து சுகம் இருந்தாலும் சம்பாரிச்சு இருக்கிறத அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனை அனுபவிக்க கொடுப்பனர் உண்டு. ஆனா அனுபவிக்க கொடுப்பனைக்கு இந்த ஆயுள் இருக்குதா? ஏன்னா ஆயுள்காரனா வரக்கூடிய லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி ஆயுள்காரகன் வந்து அந்த ஸ்தானத்துக்கு பாதகத்தில். அப்ப ஆயுள்ங்கிற ஒரு ஸ்தானம் பாதகத்துக்கு போயிருச்சு.
அது பாதகம் லக்கணத்துக்கு அது 6ஆம் இடம் நோய்ங்கிற தன்மையை குடுத்துருச்சு. அப்போ நோய்ங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு அதிகரிக்குது. அப்போ ஒரு நோயோட தன்மை அதிகரிக்கிறனால பிரச்சனைக்குள்ள ஒரு தன்மைய குடுக்குது. அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு. இப்ப அவங்களோட கேள்வி நோய் அதிகரிக்குது. இதிலிருந்து மீண்டு வருவாங்களா? வரமாட்டாங்களா? பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற தன்மை. இப்ப இங்க காலதேவனுக்கு 2ஆம் இடம் சந்திரன் உச்சம். இங்க இப்ப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி பாக்கியத்துல போய் திசை நடத்துறாரு. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்த பார்த்தா பாக்கியத்துல ஒரு திசை நடத்துனா நமக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவோம். திரிகோணத்தில எந்த கிரகம் வந்து திசை நடத்தினா நல்லது தான். அது பாவ கிரகமா இருக்கிறதுனால, இந்த ஜாதகத்துக்கு அது திரிசூனியமா பாவமா இருக்கிறதுனால, அது அந்த சனி வந்து ஒரு பகை பெற்ற சாரத்தில் அமர்ந்து, பகையான வீட்டில் போய் அமர்ந்து, பகை கிரகத்தோட சேர்க்கை பெற்று தசையை நடத்தும்போது, அப்ப அங்க பகையான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது, குடுக்கும். அப்படிங்கிற நிகழ்வு இருக்குது. இப்ப சனி பகவான் தன்னோட வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான், அந்த ஸ்தானத்துக்கு 8ல் போய் மறைவு. 8ஆம் இடம் கஷ்டம், நஷ்டம், அவமானம், பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். என்ன வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற தன்மை. என்ன உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத தன்மையும் இந்த 8ஆம் இடம் நமக்கு குடுத்துரும் அப்படிங்கிற தன்மை. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா இருந்தாலும், இப்ப ஆயுளுக்கு பங்கத்தை கொடுக்குமா? இல்ல இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை உண்டா ஜாதகத்துக்கு? அப்படின்னு சொல்லும்போது, நம் குழுவில் நெறைய பேர் நெறையா விஷயத்துல சொன்னாங்க. அப்ப மடத்துக்குளம் ஐயா வந்து ஒரு அருமையான விஷயத்த சொன்னார். இந்த பெண்ணுக்கு வந்து தலைமுடி எடுப்பது ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும். ஏன்னா, தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப நமக்கு மேல ஒரு பிரச்சனை நடக்குது. அது அந்த இடம் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வ அனுகூலம் பொருந்திய இடம். அப்ப அந்த தெய்வ அனுகூலம் பொருந்திய இடத்தில் போய் இந்த கிரகம் உட்கார்ந்து சனி பகவான் திசையை நடத்துறார். அப்ப அந்த தசா காலங்கள் மிக ஒரு மோசமான ஒரு தசா காலங்களா புத்தியா இருக்குது. அப்ப சனியோட சுய புத்தி நன்மையே செய்யாது. அப்ப நன்மை செய்யாதம்போது நம்ம என்ன பண்ணணும்? பெண்ணுக்கு இருக்கறதுலயே அழகானது முகமும், முடியும் தான். அப்ப அந்த முகமும், முடியும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த முடிய இவங்க வந்து காணிக்கையா இவங்களோட இஷ்ட தெய்வமோ, இல்ல குலதெய்வமோ, இவங்க இஷ்ட தெய்வத்துக்கு தான் சேர்த்துறது நல்லது. அப்படிங்கும்போது இஷ்ட தெய்வத்துக்கு போய் அந்த ஏன்னா லக்னாதிபதியே போய் 9ல உட்கார்ந்திருக்கான். லக்னாதிபதியே உட்கார்ந்துட்டா அப்பா வீட்டுக்கு தெய்வம். அப்பா வீட்டு தெய்வம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அப்பா வீட்டு தெய்வத்தில போயி, இவங்க வந்து அதாவது இவங்க பிறந்த வீட்டோட குலதெய்வத்துக்கு போயி, கணவர் வீட்டு குலதெய்வத்தோட, அப்பா வீட்டோட குலதெய்வத்துக்கு போயி, இவங்க வந்து முடி காணிக்கை செலுத்தும்போது, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு தலைக்கு வந்து தலப்பாயோட போன மாரி குறையக்கூடிய தன்மை உண்டு. இப்ப இது இது ஒரு பரிகாரமா நம்ம செய்யலாம் கண்டிப்பா. ஏன்னா, குரு என்பது ஒரு கௌரவத்த பார்க்கக்கூடிய கிரகம். அப்ப கௌரவமா இருக்கக்கூடிய தன்மம். அப்போ அந்த நம்மளோட சிகை அலங்காரத்தோட அலங்கோலமா இருந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த அந்த பரிதாப நிலை இவங்களுக்கு வந்து, அந்த நோயிலிருந்து ஒரு மீளக்கூடிய தன்மை வந்துரும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா, இவங்க அனைத்து பரிகாரமும் செஞ்சிருக்காங்க. ஹோமத்திலிருந்து எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு, அது வந்து இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப பரிகாரத்துக்கு உண்டான ஒரு தன்மை இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. தெய்வம் வழிபாடு செஞ்சிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கும்போது, அடுத்தது இவங்க செய்யக்கூடியது, இத செய்வது ஒரு சிறப்பை தரும். அதே மாரி இந்த சனி பகவான் சுய புத்திங்கிறது, இப்பத்திக்கு கோச்சார் ரீதியா பார்க்கும்போது, குரு பகவான் தன்னோட ஸ்தானத்தை, லக்கினத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப அதுக்கு அடுத்தது வரக்கூடியது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடத்த குரு பார்ப்பது, அது சிறப்பு தான். என்ன பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்த குரு பார்ப்பது சிறப்பு தான். அதே மாரி சனி பகவான் கோச்சார் ரீதியா 6ஆம் இடத்தையும் பார்த்து, அதுக்கடுத்து 10ஆம் இடத்தையும் பார்த்து, லக்கினத்தையும் பார்க்கிறாரு. சனி கர்மக்காரகன். சுகபங்கத்தை இந்த ஜாதகத்துக்கு அதிக அளவில் குடுக்கிறார். ஏன்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சார் ரீதியா அமர்ந்து, அவரோட பார்வை 6ஆம் இடத்துக்கு வலுவ குடுக்கிறார். பிரச்சனைய ஏற்படுத்துறார். அப்ப 6ஆம் இடம் நோய்ங்கிறது ஒரு குறைக்கக்கூடிய தன்மை கூட இருக்கும். நோய அறவே குறைக்கக்கூடிய தன்மையும் வந்துரும். அதே மாரி 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்த கர்ம பார்வை பார்க்கிறார். அப்ப கர்மாவுக்கு உண்டான பலன குடுத்துருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது 10ஆம் பார்வையாக லக்கினத்த பார்க்கிறார். அப்ப இந்த லக்கினத்த ஒரு முடக்கத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இருந்தாலும் அந்த குரு பகவான் லக்கினத்த பார்ப்பார். லக்னாதிபதிக்கு கொஞ்சம் வலு கூடக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் லக்னாதிபதி பாதகத்திலிருந்து தன்னோட பார்வைய செலுத்துறார். பாதகத்தில் இருந்தாலும், அந்த பாதக ஸ்தானத்தில் போய் அந்த கிரகம் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த பாதகம் வலுப்பெறுங்கிறான். அப்ப 7ஆம் இடம் மாரகத்தை சொல்லக்கூடிய இடத்தில் போய் குரு பகவான்
லக்னாதிபதி அமர்ந்து, அதே மாரி இப்ப ஜனன காலத்தில் நடக்கக்கூடிய சனி பகவானோட தசா காலங்கள், மாரகாதிபதியா தசாவா இருந்து, அதே மாரி அந்த சனி பகவான் வந்து இப்ப கோச்சார ரீதியா நாளில் அமர்ந்து, அது சுக பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கனால, இப்ப 2, 7 தொடர்பு பெற்று, அது வந்து 8க்கு 8ஆம் இடத்த வேற பார்வை செய்யுது வேற. அப்ப இங்க 3ஆம் அதிபதியாச்சும் பலமா இருக்கான்னு பார்த்தா, அதுவும் பலகீனமா இருக்குது. அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் காட்டுகிறது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஆயுளுக்கு உண்டான ஒரு பங்கம் மேலோங்கி காட்டுகிறது. அப்ப இதிலிருந்து தப்பிக்கணும்னா, இறைவனோட வழிபாட தவிர வேறு இறைவனே அதாவது நம்ம என்னதான் மருத்துவங்கள பார்த்தாலும், தெய்வ சக்தின்னு ஒரு சக்தி இருக்குது. அதுகிட்ட தன்னை அர்ப்பணிச்சிரணும். அதாவது இவங்க வந்து என்னதான் மெடிசின், மருந்தெல்லாம் சாப்பிட்டு குணமாகாத ஒரு தன்மையை, இறைவனே சரணாகதின்னு சொல்லி, இறைவனுக்கு தன்னோட உயிரை அர்ப்பணிச்சு, முடிக்காணிக்கை செலுத்திட்டு, இறைவனே கதின்னு இவங்க வாழ்ந்தாங்கன்னா, இறைவன் குடுக்குற பிரசாதத்தை உட்கொள்ளும்போது, அதாவது இந்த ஜாதகம் இங்கிலீஷ் மருந்து மெடிசன்லாம் சாப்பிடுறதோட, இவங்களுக்கு இனிமே வந்து அதாவது சித்தா மருந்துகளை இவங்க வந்து உட்கொள்ளும்போது, அதுக்குண்டான இந்த ஜாதகத்துக்கு நோயின் தன்மையும் குறையக்கூடிய தன்மையும் உண்டு. அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டு. அப்ப எளிமையான ஒரு பரிகாரங்கிறது உணவில் மூலமாகவும் இருக்கிறது. அதே மாரி நம்மளோட எளிமையான வழிபாடு இருக்கிறது வந்து நம்ம எவ்வளோதான் மருத்துவம் பார்த்து அவங்க கைவிட்டவங்கலாம் கூட, இறைவனோட ஒரு வழிபாட்டின் மூலியமாகவும், இறைவனை சரணாகதி அடைஞ்சவங்களும் இதுவரைக்கும் காப்பாத்தப்பட்டுருக்காங்க. அது மாரி இவங்களுக்கும் ஆயுளுக்காரகன் ஆயுளுக்கு உண்டான பங்கத்தை தான் குடுப்பான். ஆயுள எடுக்க மாட்டாங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்ப கோச்சார ரீதியாவும், ஜனன தசா காலங்கள் மூலியாவும் பிரச்சனை மேலோங்குதுன்னு தெரியுது. அப்ப இவங்க தன்னோட தலைமுடியை காணிக்கை செலுத்திவிட்டு, இறைவனை சரணாகதி அடைந்துவிட்டு, இவங்க அதாவது இயற்கையான ஒரு மருத்துவம் பொருந்தியுள்ள ஒரு மருந்துகளை இவங்க சாப்பிடும்போது, அதாவது இயற்கையான மருந்துன்னா, நாட்டு சித்த வைத்திய மருந்துகளை உட்கொள்ள வரும்போது, இவங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை ஏற்படும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.